ஜென்மத்துல நீ செஞ்சு வச்ச பாவம் இந்த ஜென்மத்துல உன்னை தேடி வரும். அண்ணா கடை எப்ப நான் திறப்பீங்க? தம்பி மணி 6:15 தான் பாக்குது. இப்பயே கால் பண்ணிட்டு இருக்கீங்க. 9 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. இல்லண்ணா வண்டியை நகட்ட கூட முடியல. கடை வாசல்ல தான் வண்டியை நிப்பாட்டி இருக்கேன். கடை திறந்ததும் வண்டியை பார்த்துட்டு சொல்றீங்களா? சரி நிப்பாட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பி பொழிச்சிட்டீங்க? செத்துருப்பீங்கன்னு பார்த்தேன். நம்ம விழுந்துக்கு செத்துருக்கணும் மேடா. எங்கடா 20 ரூபா? யார் ப்ரோ நீங்க? காசு வாங்கினது இல்லாம என்ன யாருன்னு வேற கேக்குறியா? 20,000 வாங்கிட்டு ஏமாத்திருப்பானோ? என்னடா இது கள்ள நோட்டா? கள்ள நோட்டா? ஓடிட்டா வேற ஸ்லோவா திரும்புறானே. என்கிட்ட காசை கேட்டுருவானோ? தம்பி இந்த 20 ரூபா உன்னோடதா? இன்னும் அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டான். மச்சான் என்ன குறுகுறுன்னு பாக்குது? நீச்சல் கத்துதெல்லாம் சொன்னியடா, இப்பயே குளிக்க போலாம். வா 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 வா. நீ போனதும் ஆளை வேற ஆளா மாறிட்டாரா? எங்க என் ஓனரை காணோம்? தனியா விட்டு எங்கடா போன? கள்ள நோட்டுன்னு சொன்னவரும் அந்த காசை எடுத்துட்டு போயிட்டாரா? ஏன் 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட 20 நாள் 20 நம்பர் வேண்டா. இவனை 20 ரூபாய்க்கு சாப்பிடலாம் விடுறான். தம்பி இங்க வாப்பா. இந்த வாட்சை சரி பண்ணிட்டு வாப்பா. எதுக்குப்பா? ஏன் எதுக்குன்னு கேட்காம இப்போவாவது நான் சொல்றதை செய்ப்பா. நீங்க அப்படி கடைசி ஞாபகமா இருக்க போற வாட்சுப்பா, கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா. 10 நிமிஷத்துல வாங்க, சரி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இங்க ஒரு கடை வாட்ச் கடை சொன்ன தெரியுமா? தெரியாது. நீங்க கையில வச்சிருக்க வாட்ச் எவ்வளோ? விற்கிறதுக்கு இல்ல, நான் 25 ரூபா தரப்பா. விற்கிறது தான். வாட்ச் சரி பண்ண போன இடத்துல என்னை ஏமாத்திட்டு வாட்சை தூக்கிட்டு போயிட்டான்ப்பா ஒருத்தன். ஆனா பைத்தியக்காரா, ரகசியமா வச்சிருந்த 2000 ரூபாய் மதிப்புள்ள 2 ஏக்கர் நிலத்துக்கான குறிப்பை அந்த வாட்சுக்குள்ள இருக்க மெஷின்ல தான்டா குறிச்சு வச்சிருக்கேன். அப்பா 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 விட்ட சாபம் பழிச்சிருமா? எங்கடா என் வாட்சு? யார் அந்த ஆளு? ஏன் வாட்சியா? வாட்ச் 2000 ரூபாயா? அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எதுக்குண்டா? யார் வாட்சு இது? பாத்தியா, நான் சொன்னேன்ல, உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உளறானுங்க. நீ போனதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரானு. எங்க போனாங்க? இங்க இருக்கியா? சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வாட்சை. முன் ஜென்மத்துல நீ செஞ்சு வச்ச பாவம் இந்த ஜென்மத்துல உன்னை தேடி வரும். ஏய், நம்ம காலையில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, உனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சா? ஆமா, எவனோ என்னமோ உளறனா. ஏதோ முன்ஜென்மம் பாவம். அதான் அப்படிதான் உளறனா. 20 ரூபாய்க்காக அடிச்சான். அதே நோட்டை கள்ள நோட்டுன்னு சொன்னா. உன் ஜென்மத்துல 20 ரூபா பெரிய காசு தானே. அப்ப 2000 ரூபா வாட்ச் அப்படின்ட்டு அதுக்கு இதுக்கு சரியா போச்சுன்னா முன் ஜென்மத்துல வாட்ச் என்ன 2000 ரூபாயா? அப்படி இல்லடா, 2000 ரூபாய்க்கு வேற ரீசன் இருக்கலாம்ல. இருக்கலாம். அப்பாவா? யார் அந்த குட்டி குஞ்சா? உங்க அப்பா முன்னாடி என்ன அப்பான்றானு? இந்த ஜென்மத்துல அப்பாவே இருக்கிறேன், போன ஜென்மத்துல அப்பாவா இருந்திருக்க போலடா. எந்த ஜென்மத்துல யாருக்கு தெரியும்? இந்த மாவரடா பண்ண? என் பையனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம். ஏன்பா உனக்கு கிணத்துல குளிக்க கூட்டிட்டு போனேன்? அட கொலகார பாவி. போன ஜென்மத்துலடா. பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கு. குஞ்சி, யார் குஞ்சி? எனக்கு வாழ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு வேற பொண்ணுக்கு வாழ் கொடுத்துட்டு இல்ல. குஞ்சி இல்ல, குஞ்சி ஓடாத. அங்க பையன் இங்க பொண்டாட்டி. உங்க குடும்ப பிரச்சனை இல்ல, நான் ஏன்டா ஓடுறேன்? ஏய் நில்லு. போன ஜென்மத்துல உன் பேர் குஞ்சியா? குஞ்சி நில்லு. முன் ஜென்மத்துல நீ பண்ண பாவம் தானே உன்னை இப்படி தொடச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எப்படி சரி பண்றதுன்னு யோசி. ஏன்டா 2 ஒண்ணா தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமா, உனக்கு அந்த வாய்ஸ் கேட்டுச்சுலடா. ஆமா, அப்புறம் ஏன்டா உன்னை பார்த்த மட்டும் யாருக்கு நான் வர மாட்டேங்குது? நீ ஃபர்ஸ்ட் அதை யோசி. அட ஆமா, போன ஜென்மத்தில் நான் எந்த பாவமும் பண்ணலையா? இல்லை எனக்கு போன ஜென்மமே இல்லையா? அவனை யோசின்னு சொன்னதுக்கு என்ன யோசிக்க விட்டு போயிட்டானே.
எங்கடா இருக்க? மச்சான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒன்று நடந்துச்சுடா. சரி ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வா. டேய் நானே உன்ட்ட நேரில் வந்து பேசணும்னு நினச்சேன்டா. தூங்கி இது சொல்லி முன்ஜென்ம நான் வந்துருச்சு மச்சான். ஆனால் சரியான அட்டிலும் பண்ணியிருக்கேன் மச்சான். டேய் உன்னை நான் போன ஜென்மத்தில் பார்த்ததே இல்லைடா. நான் பார்த்துருக்கேன். எனக்கும் போன ஜென்ம ஞாபகம்லாம் வந்துருச்சு. என்ன சொல்லுற? போன ஜென்மத்தில் நான் ஒரு வாழை மரமாக பிறந்திருக்கேன். வாழை மரமா? என்னடா முறைக்கிற? வாழை மரம். பையனுக்கு தார தோஷம் இருக்கு. 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணினீங்கன்னா கட்டவுத்த காளை மாதிரி கண்ட இடத்துல மேயப்பான். 2 பொண்டாட்டிக்கு மேலையும் கட்டுவான். அதனால தார தோஷம் நீங்க வாழை மரத்துக்கு தாலியை கட்டி ஒரே வெட்ட வெட்டி தூக்கி ஆத்துல போட சொல்லுங்க. பையன் வாழ்க்கை அமோகமா இருக்கு. உன் பொண்டாட்டியோட நீ சந்தோஷமா இருக்க? என் பொண்டாட்டி தனிமரமாக்கிட்டல? இவனை யார் வெட்டது?